சிறகடிக்க ஆசை சீரியல் நேர்களுக்கு வணக்கம். மனோஜோட ஃப்ரெண்டு நம்ம மனோஜ ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய், சாமி இவர் தான் என் ஃப்ரெண்டு, நிறைய படிச்சிருக்காரு, ஆனா வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும். உடனே சாமியாரும், படிப்பு இருந்தா மட்டும் பத்தாது, இந்த சாமியோட அருள் இருக்கணும். மனோஜும் அந்த சாமியார் கிட்ட, சாமி நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, உங்களை தேடி எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேரோட ப்ராப்ளம் உங்களால சால்வ் ஆயிருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கான போர்ட்போலியோ டேட்டாஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா? உடனே சாமியாரும் மனோஜ பார்த்து, உன்னுடைய கஷ்டத்துக்கு உன் வாய் தான் காரணம், டேய் வாய மூடி வைக்க வேண்டிய நேரத்துல மூடிதான் வைக்கணும். நீ வேலை கிடைக்காம திண்டாடுற, வெளிநாட்டுல உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, உன் கையில இப்ப பணம் இல்ல, அதுதானே உன் பிரச்சனை. நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருந்தாதான் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். உனக்கு நம்பிக்கையை விட படிச்சவன்ற தலகணம் தான் அதிகம். உன்னுடைய தலகணம் முதல்ல இறங்கணும், போய் முதல்ல பிச்சை எடு, அதான்டா உனக்கு தீர்வு. உடனே மனோஜும் அதிர்ச்சியாயி, என்ன சாமி நீங்க என்ன போய் பிச்சை எடுக்க சொல்றீங்க, அதுக்கா நான் உங்களை வந்து பார்த்தேன், பிச்சை எடுக்கவா நான் இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன். சாமியாரும், நான் சொல்றத மட்டும் கேளு, நான் சொல்ற கோயில போய் உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து பிச்சை எடு, அந்த காசை அந்த கோயில்லயே காணிக்கையா போட்டுரு, இதுதான் உனக்கான பரிகாரம். டேய் யாரு வந்தாலும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாயில பச்சை தண்ணி கூட படக்கூடாது, வெறும் வயிறாதான் இருக்கணும், இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸோட எல்லாம் இருக்க கூடாது, பிச்சை எடுக்கிறவங்க போடுற துணியத்தான் நீ போடணும். இந்த பரிகாரத்தை நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சேனா பிச்சை எடுக்கிற நிலைமை மாறி எல்லாரும் உன்கிட்ட வந்து யாசகம் வாங்குற நிலைமை உனக்கு வரும். போ, உடனே நான் சொல்றத செய். உடனே மனோஜும் வெளியே வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட, என்ன ப்ரோ இவர் என்ன போய் பிச்சை எடுக்க சொல்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, உனக்கு காசு வேணும்ல, அப்பனா அவர் சொல்ற பரிகாரத்தை செய், சீக்கிரம் வா, நம்ம போற வழியில பிச்சைக்காரனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு.